ஜெய் சாயிராம், ஜெய் ஜெய் சாயிராம். என் அன்பு பிரியமே, என் பாதையில் 1000 தடுமாற்றம் வரலாம். ஆனால் என்னுடைய பயணம் என்றுமே தடம் மாறாது என்ற நம்பிக்கை சிந்தனையோடு, நேர்மறை சிந்தனையோடு இரு. வாழ்க்கையில் வெற்றி நிச்சயம். என் அன்பு குழந்தையே, அவமானங்களை நினைத்து அழாதே. உன் அழகான வாழ்க்கைக்கு அடித்தளமே உன்னுடைய அவமானங்கள்தான். ஒன்றை நன்றாக புரிந்து கொள் என் பிரியமே. பிறரை பற்றி அதிகம் அறிந்து கொள்ளவே வேண்டாம். உன்னை பற்றி அதிகம் பிறரோடு பகிர்ந்து கொள்ளவும் வேண்டாம். இந்த இரண்டுமே உன் நிம்மதிக்கு கேடு விளைவிக்கும் செயலாகத்தான் இருக்குமே தவிர வேறு எதையுமே நீ சாதிக்கவே முடியாது. ஒரு உண்மையை நன்றாக புரிந்து கொள் என் பிரியமே. இங்கு நடக்கும் நன்மைகளுக்கும் தீமைகளுக்கும் எதுவாக இருந்தாலும் அதற்கு இறைவனை சூத்திரதாரியாக செயல்பட்டு கொண்டிருக்கிறாய். அவனே காப்பவன், அவனே அளிப்பவன். அவன் ஒருவனே அனைத்துமாக நின்று செயல் புரிந்து கொண்டிருக்கிறார் அனைத்தையும். இந்த கால சக்கரத்தின் ஒவ்வொரு சுழற்சியிலும் இறைவனின் திட்டம் இருக்கத்தான் செய்கிறது கண்மணியே. அதனால் மனிதனாக பிறந்த நீ நடப்பது அனைத்தும் நம்மால் தான் நடக்கிறது, மற்றவர்களால் தான் நடக்கிறது என்று வேறு ஒரு கற்பனை உலகத்தில் நுழைய வேண்டாம். உன்னை நீயே தாழ்த்தி கொள்ளவும் வேண்டாம், நொந்து கொள்ளவும் வேண்டாம். எல்லோர் வாழ்க்கைக்கும் இறைவன் ஒரு திட்டத்தை தீட்டியிருப்பார். நீ மட்டும் என்ன விதிவிலக்கா? உன் வாழ்க்கைக்கும் இறைவன் ஒரு திட்டத்தை வகுத்திருப்பார். அந்த திட்டப்படிதான் எல்லாமே நடந்து கொண்டிருக்கிறது என்பதை புரிந்து கொள்வாயா? எல்லாம் இறைவனின் திட்டப்படிதான் நடந்து கொண்டிருக்கிறது என்றால், இறைவனின் சிந்தனைப்படிதான் எல்லாம் சுழன்று கொண்டிருக்கிறது என்றால், நான் என்னதான் செய்ய வேண்டும் என் வாழ்க்கையில் என்று கேட்கிறாயா கண்மணி? நீ ஒன்றுமே செய்யாமல் அமைதியாக இருந்து விட்டாலே போதும். இதற்கான அர்த்தம், உன் சாயப்பா சொல்ல வருவதற்கான அர்த்தம், எதையுமே செய்யாமல் சோம்பேறியாக இருந்துவிடு என்பது அர்த்தம் கிடையாது என் குழந்தையே. உன்னுடைய செயல்களும் நம்பிக்கைகளும் சிந்தனைகளும் நடந்து கொண்டேதான் இருக்கும். அதை நீ செயல்படுத்தி கொண்டேதான் இருக்க வேண்டும். ஆனால் உன்னுடைய மனதை மட்டும் வெளிப்படையாக, உண்மை தன்மையாக, நம்பிக்கை உண்மையாக வெறுமனே உன் மனதை வைத்து கொண்டாலே போதும். எதை பற்றியும் அதிகமாக சிந்திக்காமல், தீவிரமாக யோசனையில் ஆளாகாமல், எதை பற்றுமே யோசிக்காமல் மனதை வெறுமனே அப்படியே வைத்துவிட்டாலே போதும். உன் வாழ்க்கையில் நல்ல மாற்றங்கள் நிகழும். நான் அதை நிகழ்த்தி காட்டுவேன். ஒரு குழந்தைக்கு எதிர்ப்பு சக்தி இல்லை என்றால் தன் தாய் அந்த குழந்தையை கவனித்து எப்படி பார்த்து பார்த்து மருந்து கொடுப்பாளோ அதே போலத்தான் உன் சாயிநாதரும் குழந்தையே. உன்னை ரணப்படுத்தி, உன்னை ஏளனமாக பேசி உன் மனதை காயப்படுத்தியவர்களை நான் பார்த்து கொள்கிறேன். நீ வீணாக உன் மனதை போட்டு குழப்பிக் கொள்ளாதே. அந்த பேச்சையும் கீழ்த்தனமையான நடத்தையையும் உன்னால் உணர்ந்து கொள்ளவும் மனதில் தைரியமில்லை, அதை தாங்கிக் கொள்ளவும் மனதில் வலுவில்லை. அதனால்தான் அனைத்தையும் நான் பார்த்து கொள்கிறேன் என்று சொல்கிறேன். சில விஷயங்களை உனக்கு புரிய வைக்கவே நான் இவ்வளவு நடத்தைகளையும் இவ்வளவு நிகழ்வுகளையும் நிகழ்த்தி கொண்டிருக்கிறேன். உன் மனம் என்பது கோட்டை போல் கம்பீரமாக இருக்க வேண்டும். எது வந்தாலும் தாங்கிக் கொள்ளும் தைரியம் உனக்குள் வர வேண்டும் என்பதற்காகவே நான் இந்த நிகழ்வுகளை உன் மனதுக்குள் நிகழ்த்தி கொண்டிருக்கிறேன். உன் வாழ்க்கையிலும் நிகழ்த்தி கொண்டிருக்கிறேன். நேற்று வந்த அதே மேகங்கள் இன்று வானில் தெரியாது, கிடைக்கவும் கிடைக்காது. உன்னால் தேடி கண்டுபிடிக்கவும் முடியாது என் குழந்தையே. அதே போல இன்று உன் வாழ்க்கையில் வந்த சோகங்களும் சோதனைகளும் நாளை உனக்கு தொடராது, உன்னை எப்பொழுதும் தொடரவே தொடராது. சோகங்கள் மாறிக்கொண்டேதான் இருக்கும், வந்து வந்து போய்கொண்டுதான் இருக்கும். இன்பமும் துன்பமும். உன் எதிரிக்கு நீ தோற்றப் போக வேண்டும் என்ற ஆசைதான் அதிகமாக இருக்கும். அப்படி அவன் தோற்றுவிடுவான் என்று எதிர்பார்க்கும் நேரத்தில் எழுந்து கம்பீரமாக நில்.
அவர்கள் கண்களில் நிச்சயமாக ஒருவிதமாக பயம் தெரியும். அதை உன்னால் பார்க்க முடியும் கண்கூடாக. எனவே நம்பிக்கையோடு எதிர்த்து நில். எது வந்தாலும் எதிர்த்து நின்று போராடு. வானே இழிந்து உன் தலையில் விழும் சூழ்நிலை வந்தாலும் எதிர்த்து நின்று போராடு. நீ அந்த எதிர்த்து சிங்கம் போல எதிர்த்து நின்று போராடும் அந்த தோரணையில் உனக்கு வந்த சோதனைகளே உன்னை விட்டு விலகிவிடும், வந்த வடம் தெரியாமல். வாழ்க்கையில் என்ன நடக்குமோ ஏது நடக்குமோ என்று பயந்து பயந்து உள்ளேயே உட்கார்ந்திருப்பதை விட எது நடந்தாலும் தைரியமாக எழுந்து நில். எழுந்தால் வெற்றி, விழுந்தால் அனுபவமாக எடுத்துக்கொள். ஆனால் எழுந்து நிற்பதை மட்டும் மறந்து விடாதே. குழந்தையே, மனிதன் எதை உறுதியாக நினைக்கிறானோ அதுவாகவே அவன் மாறிவிடுகிறான். எனவே நல்லதையே நினை. நல்லதை மட்டுமே உன் வாழ்வில் நடக்கும். நிரந்தர நன்மையாகவே இருக்கும். என் அன்பு பிரியமே, ஒரு கதவு மூடப்பட்டால் அதைவிட சிறந்த வழி ஏதோ ஒன்று உனக்காகவே காத்திருக்கிறது என்பதை நினைவில் வைத்துக்கொண்டு செயல்படு. இந்த வழி மூடிவிட்டதே, நான் என்ன செய்வேன், ஏது செய்வேன், என்னை காப்பாற்ற யாருமே இல்லையா, என் வாழ்க்கையை முடிவு செய்ய, என் வாழ்க்கையை மீட்டெடுக்க எவருமே இல்லையா என்று சோகத்தில் புலம்பி புலம்பி உட்கார்ந்திருப்பதை விட வேறு வழி என்ன இருக்கிறது என்பதை ஆராய்ந்தாலே உனக்கான ஒரு வழி கண்டிப்பாக உன் கண்களுக்கு தெரியும். அதுவும் பிரகாசமாகவே தெரியும். உனக்கான ஆறுதல் என்பது உன்னிடம்தான் உள்ளது என் குழந்தையே. மறந்து போவதும் கடந்து செல்வதும் தான் அது. எது நடந்தாலும் மறந்து போய்விடு. நினைத்ததை நினைத்து நினைத்து வருந்தாதே. அது உன் மனதிற்கு தான் தீங்காக முடியும். அதேபோல் எது எதிர்த்து வந்தாலும் கடந்து சென்றுவிடு. ஒரு புன்னகையை சிந்திவிட்டு கடந்து சென்றுவிடு. அப்படி நீ செல்லும் பொழுது, புன்னகைத்து செல்லும் பொழுது உனக்கு எதிராக வந்த அனைத்தும் வெட்கப்பட்டு வேதனைப்பட்டு உன்னை விட்டு விலகிவிடும், நெடுதூரம் ஓடிவிடும். எதை செய்தாலும் எதை சொன்னாலும் உண்மையாய் சொல், உறுதியாக சொல், அதையும் தைரியமாக சொல். கண்டிப்பாக உன் சொல் அங்கு எடுக்கும். உன்னுடைய வாழ்க்கை அங்கு ஜொலிக்கும். என் கண்மணியே, நீ விரும்புவது ஒருவேளை உனக்கு கிடைக்காமல் கூட போகலாம். ஆனால் உனக்கு தகுதியானது கண்டிப்பாக உன் கைகளுக்கு கிடைத்தே தீரும். உனக்கு என்று எழுதப்பட்டது நிச்சயமாக உன் கைகளில் வந்து கிடைக்கும், கிடைத்தே தீரும். வாழ்க்கை என்பது பரீட்சை போல. வரும் துன்பங்களை எல்லாம் தேர்வெழுதி வெற்றி பெற்றாலே போதும், வாழ்க்கை இனிமையாக மாறிவிடும், நன்மையாக இருக்கும், சந்தோஷமாக இருக்கும், நிரந்தர ஆனந்தமாகவே இருந்துவிடும். குழந்தையே, மற்றவர்களோடு, உன்னை சுற்றி இருப்பவர்களோடு உன்னை ஒப்பிட்டு பார்க்காதே. ஏனென்றால் சிலரோடு ஒப்பிடும்போது வெற்றி அடைந்தது போலவும், சிலரோடு ஒப்பிடும் பொழுது நாம் தோல்வி அடைந்தது போலவும் இருக்கும். உண்மையில் எவரோடும் ஒப்பிடாத பொழுது நன்றாக சிந்தித்துப்பார். உன் மனதில் ஒரு விதமான மகிழ்ச்சி நிலைக்கும். இவைகளால் தான் உன் வாழ்வில் நீ எதை செய்தாலும் உன்னால் முன்னேற முடியாமல் தவித்துக் கொண்டிருக்கிறாய். முதலில் மற்றவர்கள் என்ன நினைப்பார்கள் என்று யோசிக்காதே. உன் மனது என்ன நினைக்கிறது, நீ என்ன நினைக்கிறாய் என்பதுதான் மிக மிக முக்கியம். உன் வாழ்க்கைக்கு எது செய்தால் நல்லது என்று நீ விரும்புகிறாயோ, எதை உன் மனம் நினைக்கிறதோ அதை தீர்க்கமாக முடிவை எடுத்துவிட்டு செய்துவிடு. செய்யும் பொழுது இது நல்லதாக வருமா வராதா என்ற கேள்விக்குறியோடு இருக்காதே. செய்ய ஆரம்பித்தவுடன் நிச்சயமாக இது நல்ல வழியில்தான் அமையும் என்ற தீர்க்கமான சிந்தனையோடு நீ எடுத்து வைத்த செயலை செய்து முடி. நிச்சயமாக உன் வாழ்வில் வெற்றி மட்டும்தான் உன்னிடம் இருக்கும். உன்னுடைய சிந்தனை முழுவதுமே சாயிநாதர் மேல் வை. உனக்கிருக்கும் பிரச்சனைகள் மேல் உன்னுடைய கவனத்தை திசை திருப்பாதே. நீ அப்படி சோகங்களையும் கஷ்டங்களையும் வேதனைகளையும் நினைத்து கொண்டிருந்தால் உன்னால் முழுவதுமாக என்னை பார்க்க முடியாது. மனதை நிம்மதியாகவும் வெறுமையாகவும் வைத்துக்கொள். தேவையில்லாத பிரச்சனையை மனதில் போட்டு குழப்பிக் கொண்டிருப்பதால் தான்
இவ்வளவு வேதனைப்படுகிறாய் என்பது உன் சாயப்பாவிற்கு நன்றாகவே தெரியும். உன்னை வேதனைப்படுத்தியவர்கள், உன்னை காயப்படுத்தினவர்கள், உன் மனதை ரணமாக்கி சென்றவர்கள், உன்னை வேண்டாம் என்று உதறி சென்றவர்கள், இப்படி யாராக இருந்தாலும் நீ எப்படி வாழப்போகிறாய் என்று பார்த்து கொண்டிருப்பவர்களுக்கு மத்தியில் பிரம்மாண்டமாக மிக வெளிச்சமான வாழ்க்கையை வாழ்ந்து காட்டினால்தானே அவர்களுக்கு நீ கொடுக்கும் நல்ல பதிலடியாக இருக்கும். அதை விட்டுவிட்டு புலம்பிக் கொண்டு கண்ணீரை சிந்திக்கொண்டு தேவையில்லாமல் கண்ணீரை வீணடித்து கொண்டு இருக்காதே. அனைத்திற்கும் நான் இருக்கிறேன். எதை நோக்கி நாம் செல்கிறோம், அந்த பாதை சரியான பாதை என்பதை முடிவு எடுத்துவிட்டு தீர்க்கமான முடிவோடு உன் பயணத்தை ஆரம்பி. போராடி போராடி வாழ்க்கையில் ஒரு விஷயத்தை அடையும் பொழுதுதான் அந்த வாழ்க்கையின்கான அர்த்தம் மிக தெள்ள தெளிவாக புரியும். அப்பொழுதுதான் மனமும் நிம்மதியாகவே இருக்கும். முயற்சி செய்து அது தவறான போன செயல்களை மனதார ஏற்றுக்கொள். ஏனென்றால் அந்த தவறுதான் உன் வாழ்வில் நீ வெற்றியடைவதற்கான அத்தனை வழியாகவும் அத்தனை அறிகுறியாகவும் இருக்கும். தவறு செய்தால்தான் வாழ்க்கையில் பாடங்களை கற்றுக்கொள்ள முடியும். தவறு செய்துவிட்டோமே, இனி வாழ்க்கையில் எப்படி முன்னேறுவது என்று நீ ஒரு நிமிடம் சிந்தித்தால் கூட உன்னால் அடுத்த வாழ்க்கைக்கான அடுத்த அடியை கூட எடுத்து வைக்க முடியாது. எனவே தவறு செய்துவிட்டால் அந்த தவறை மாற்றி எப்படி வெற்றி காண வேண்டும் என்ற சிந்தனை மட்டும் உன் மனதில் இருந்தால் போதும். நிச்சயமாக அடுத்த தோல்வி உனக்கு வராமல் நீ பார்த்து கொள்ளலாம். வெற்றியை மட்டுமே பெற்று மகிழலாம். தோல்வியே வெற்றிக்கான முதல் வழி. சிக்கல் வந்துவிட்டதே, நம் வாழ்க்கையில் போராட்டங்கள் சூழ்ந்து இருக்கிறதே என்று வாழ்க்கையை நீ வெறுத்துவிட்டால் பின் உன் வாழ்க்கையை யார் வாழ்வது? உனக்காக மற்றவர்கள் உன் வாழ்க்கையை வாழ முடியாது. மற்றவர்களுக்காகவும் அவர்கள் கஷ்டப்படுகிறார்களே என்று அவர்களுக்காக நீயும் அவர்கள் வாழ்க்கையை வாழ முடியாது. அவரவர் வாழ்க்கையை அவரவர்கள் வாழ்ந்து கொண்டுதான் இருக்க வேண்டும். வாழ்ந்தேதான் தீர வேண்டும். எனவே எது வந்தாலும் தைரியமாக எதிர்கொண்டு போராடு. ஆழமாக சிந்தனை செய்து உன் பாதை சரியான பாதை எது, அந்த பாதையில் சென்றால் நம் வாழ்வு நன்றாக இருக்குமா இருக்காதா என்று 1000 தடவை யோசித்து பின் உன்னுடைய முதல் அடியை எடுத்து வைத்தவுடன் மற்றவர்கள் ஏதாவது சொல்கிறார்களே என்று எடுத்து வைத்த அடியை பின்னோக்கி எடுத்து வைக்க முயலாதே. நீ வைத்த அடி நிச்சயமாக சரியாகத்தான் இருக்கும் என்ற நம்பிக்கையோடு மீண்டும் அடுத்த அடியை எடுத்து வை. அப்பொழுது நீ தடுக்கி விழும் சூழல் வந்தாலும் நான் உன் அருகிலேயே இருப்பேன் என்பதை மறந்து விடாதே. எந்த தடங்கல்கள் உன்னை சூழ்ந்தாலும், எந்த தடைகள் உன்னை நெருங்கினாலும் அதை அனைத்தையும் தகர்த்து எறியும் தோழனாக, தாயாக, தகப்பனாக, உன் சகோதரனாக, சகோதரியாக, அனைத்துமாக உன் அப்பா உன் அருகிலேயே இருந்து உன்னை வழிநடத்தி கொண்டே இருப்பேன். நீ தவறான பாதையில் ஒரு அடி எடுத்து வைத்தாலும் உன்னை கைப்பிடித்து இழுத்து சரியான பாதையில் நான் திருப்பி விடுவேன். நீ எதையுமே மனதில் குழப்பிக் கொள்ளாமல் எடுத்து வைத்த அடியை பின்னோக்கி வைக்காமல் முயன்று கொண்டே இரு. போராடிக்கொண்டே இரு. ஓடிக்கொண்டே இரு. வாழ்க்கையில் நிச்சயமாக வெற்றியை அடையலாம். வெற்றி என்னும் கனியை என்னோடு சேர்த்து அழகாக ருசிக்கலாம். பிரச்சனை வந்துவிட்டால் அதிலிருந்து பயந்து ஒதுங்கி வருவதை விட அந்த பிரச்சனைகளை எதிர்நோக்கி சமாளித்தால் அதுவே உன் வாழ்க்கையை நீ மிக அழகாக புரிந்து கொள்ளலாம். வாழ்க்கையை எப்படி வாழலாம் என்ற தைரியமும் உன் மனதில் தானாகவே வந்துவிடும். உன் வாழ்வில் அற்புதம் நிகழும். அந்த அற்புதத்தை நிகழ்த்த நான் இருக்கிறேன் என்று தீர்க்கமான மனநிலையோடு எப்பொழுதும் சாயிராம் சாயிராம் என்று சொல்லிக்கொண்டே இரு. நீ நினைப்பதற்கு மேலாக அனைத்து அதிசயங்களையும் நான் உன் வாழ்வில் நிகழ்த்துவேன். இதுவரை போராட்டத்தோடும் கஷ்டத்தோடும் கழிந்த உன் நாட்கள் எல்லாம் இனி சந்தோஷமாகவும் மகிழ்ச்சியாகவும் தான் மாறப்போகிறது. நீயே எதிர்பார்க்காத வண்ணம்
பல அற்புதங்களும் பல அதிசயங்களும் உன் வாழ்வில் நிகழத்தான் போகிறது. நம் வாழ்க்கை இப்படி ஆகிவிட்டதே என்று வருத்தம் கொள்ளாமல், ஏதோ ஒரு காரணத்திற்காகத்தான் எல்லாம் நடக்கிறது என்பதை முழுமையாக புரிந்து கொண்டு, நம் கையில் நம் சாயப்பா நல்லதை மட்டுமே சேர்ப்பார் என்ற நம்பிக்கையோடு நிம்மதியாக இரு. நீ எதிர்நோக்கும் அனைத்து விதமான பிரச்சனைகளுக்கும் நான் முடிவு கட்டி விடுகிறேன். என் திட்டப்படிதான் இது நாள் வரை உன் வாழ்வில் எல்லாம் சுபமாக நடந்தது. இனியும் எல்லாம் உன் வாழ்வில் சுபமாகவே நடக்கும். நான் இருக்கும் வரை உன் வாழ்வில் எந்த தீங்கும் நெருங்கவும் முடியாது. நெருங்கவும் நான் விட்டுவிட மாட்டேன். நான் இருக்கும் பொழுது தேவையில்லாத பயமோ பதட்டமோ உன் மனதில் வேண்டாம். நான் தான் உன்னோடு இருக்கிறேனே. உன் கஷ்டங்களெல்லாம் முடியும் நேரம் வந்துவிட்டது. உனக்கான சந்தோஷம் உனக்காகவே காத்து கொண்டிருக்கும் பொழுது தேவையில்லாத விஷயத்தை உன் மனதில் போட்டு நீயே வருந்திக் கொண்டிருக்கிறாய். ஒரு விதையானது மண்ணுக்கு அடியில் சென்றவுடன் அது எப்படி இருக்கிறது என்பதை வெளியில் காட்டிக்கொள்ளாது. அது கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்து மேலே வரும் பொழுது, அது ஒரு மரமாகும் பொழுது, விருட்சமாகும் பொழுது, அதனுடைய அஸ்திவாரத்தை அது பலமாக போட்டுவிட்டபடியால் எந்த பிரச்சனை வந்தாலும் அதை சுலபமாக தாங்கும் தைரியமும் நம்பிக்கையும் அந்த விதைக்கு வந்துவிடுகிறது. அதே போலத்தான் என் பிள்ளையே, நீ உன்னுடைய அஸ்திவாரத்தை சற்று நிதானமாக உன் வாழ்க்கையை புரிந்து கொண்டு எப்படி வாழ வேண்டும் என்பதை மிக தெளிவாக தெரிந்து கொண்டு பின் உன்னுடைய பயணத்தை துவங்கு. எடுத்த எடுப்பிலேயே உன் பயணத்தை நீ எடுத்து வைக்க அடியை எடுத்து வைத்து விட்டால் பின் என்னாகும்? தடங்கல்கள் வரும் பொழுது மனம் துவண்டு அப்படியே உட்கார்ந்து விடுவாய். எனவே எதை செய்வதற்கு முன்பாகவும் பல தடவை யோசித்து செய்து பழகு. செய்ய ஆரம்பித்தவுடன் இது நடக்குமா நடக்காதா, கிடைக்குமா கிடைக்காதா என்று யோசிப்பதில் எந்த ஒரு பயனுமே இருக்காது. நீ நினைத்த இலக்கை அடைய உன் வாழ்க்கையை நீ நகர்த்திதான் ஆக வேண்டும். நீ வெற்றியடைவதற்கு உன் வாழ்க்கையில் நீ பயணத்தை மேற்கொண்டுதான் ஆக வேண்டும். நீ நினைத்ததை அடைய உன் வாழ்க்கையை நீ வாழ்ந்துதான் ஆக வேண்டும். கஷ்டமாக இருக்கிறதே என்று உன் வாழ்க்கையை மற்றவர்கள் வாழவும் முடியாது. மற்றவர்கள் துன்பப்படுகிறார்களே என்று அவர்களுக்காக நீ உன் வாழ்க்கையை விட்டுத்தரவும் முடியாது. இதுதான் வாழ்க்கை. துன்பத்தை கொடுப்பவர்கள் நிச்சயம் ஒரு நாள் கொடுத்ததை விட அதிகமாகவே பெறுவார்கள். இதுதான் வாழ்க்கையின் நியதியும் கூட. உங்களுக்கு நம்பிக்கை அளிப்பவர்களின் அருகில் இருந்து பார். எப்பொழுதுமே வெற்றி உங்களுக்கு அருகில் இருந்து கொண்டே இருக்கும். நீ காத்திருக்கும் போது நேரம் மெதுவாக நகரும். நீ தாமதமாக வரும் பொழுது நேரம் மிக வேகமாகவே நகரும். இதுதான் வாழ்க்கை. நீ சோகமாக இருக்கும் போது காலம் மிக கொடியதாகவே இருக்கும். நீ மகிழ்ச்சியாக இருந்து பார். காலம் மிக அற்புதமானதாகவே இருக்கும். மிக மிக அற்புதமானதாகவே இருக்கும். நீ வழியில் இருக்கும் பொழுது காலம் முடிவுற்றது. நீ சலிப்படையும் பொழுது நேரம் நீண்டு கொண்டே இருக்கும். உன் உணர்வுகள் மற்றும் உன் நிலைகளால் தான் காலம் தீர்மானிக்கப்படுகிறது என்பதை மிக தெளிவாக புரிந்து கொள். அப்பொழுது வாழ்க்கையை புரிந்து கொள்ளலாம். உனக்கு வந்திருக்கும் நல்ல அதிர்ஷ்டத்தை தவிர்த்துவிட்டு பின் தவிக்காதே. நம்பிக்கையோடு இதை முழுவதுமாக கேள். இறுதியில் மகிழ்ச்சியில் நீயும் துள்ளி குதித்து திக்குமுக்காடப் போகிறாய். உனக்கான நல்ல செய்தி, உனக்கான நல்ல நிகழ்வு, உனக்கான மங்கள நிகழ்வு உனக்காகவே சர்வ நிச்சயமாக காத்திருக்கிறது. இந்த உலகத்தில் எதுவுமே நிரந்தரம் இல்லை என்ற உண்மையை முதலில் நீ புரிந்து கொண்டாலே போதும். வாழ்வு சந்தோஷமாகவே இருக்கும். இன்பமோ துன்பமோ எதுவானாலும் வந்த வழி எதுவோ அந்த வழியே திரும்பிதானே ஆக வேண்டும். நிரந்தரமாக ஒரே இடத்தில் இருந்துவிட எதுவானாலும் முடியவே முடியாது. வந்த வழி சென்றுத்தான் தீர வேண்டும். உன்னை எதிர்மறையாக்கும் எந்த ஒரு நிகழ்வுக்கும் நேர்மறையாகவே அதற்கு நீ பதில் சொல்ல பழகிக்கொள். நீ நேர்மறையாக இருந்தால்
உன் எண்ணமும் செயலும் நேர்மறையாகவே இருந்தால் எதிர்மறை எண்ணமும் செயலும் உன்னை நெருங்கவும் முடியாது, உன்னை அண்டவும் நான் விட்டுவிட மாட்டேன். நான் உனக்கு துணையாக பக்க பலமாக உன்னுள்ளேயே இருக்கிறேன். அப்படி இருக்கும் பொழுது நீ படும் துன்பத்தையும் வேதனையும் நான் அறிய மாட்டேனா? உன்னை சுற்றி இருக்கும் அந்த இறைவன் சர்வ வல்லமை பெற்ற இறைவனே. நீ கேட்பது பிரார்த்தனையாக வைப்பதை குறைந்த பட்சமாவது உனக்கு வழங்க முடியும், உனக்கு கொடுக்கவும் முடியும். திறக்கவே முடியாத கதவுகளை கூட அந்த இறைவனால் திறந்து காட்ட முடியும் என்ற பட்டியல் நீண்டு கொண்டேதான் இருக்கும். என் அன்பு குழந்தா, மற்றவர்களை பற்றி அதிகமாக நீ தெரிந்து கொள்ளவும் வேண்டாம். உன்னை பற்றி மற்றவர்களிடம் அகிதமாக பகிர்ந்து கொள்ளவும் வேண்டாம். உன்னுடைய சிக்கலெல்லாம் வெகு சீக்கிரத்தில் பறந்துவிடக்கூடும். நீ கஷ்டப்பட்டு வேதனையோடு வாழ்ந்த அந்த நாட்களெல்லாம் ஒரு முடிவுக்கு வரப்போகிறது, வந்தேதான் தீர வேண்டும். நீ நிர்ணயிக்கப்பட்ட காலம் வரை நீ வாழ்ந்துதான் ஆக வேண்டும், வாழ்ந்தேதான் தீர வேண்டும். அது நாள் வரை உனக்கு வழிகள் இருக்கத்தான் செய்யும். அதைதான் இப்பொழுது நீ அனுபவித்துக் கொண்டிருக்கிறாய். உண்மையாகவும் நம்பிக்கையோடும் அந்த வழிகளோடு போராடினால்தான் நீ அதிலிருந்து மீள முடியும், மீண்டு வர முடியும், நல்வாழ்வை வாழ முடியும். யாருமே எனக்கு துணையாக இல்லை, தோள் கொடுப்பார் எவருமே இல்லை என்று நீ புலம்பாதே. சற்று திரும்பிப்பார், உன்னருகில் நான் இருப்பதை உணர்ந்து கொள்வாய். உணர்ந்து கொள்ளும் நேரத்தையும் நான் உருவாக்குவேன்.